குர்ஆனை ஓதத் தொடங்கினால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் இறைவனிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்க என்ன செய்யுங்க, இறைவனிடத்திலே பாதுகாவல் தேடிங்கன்னு சூரத்துன் நஹ்ல்ல 98வது வசனத்திலே வச்சுக்கிறோம். இப்ப குர்ஆன் ஓதுறது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒண்ணு. ஏன்னா எப்ப குர்ஆன் ஓதுறீங்களோ, குர்ஆனை அதை புரிந்து ஓத ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு நேர்வழி புலப்பட்டு விடும். நேர்வழியின் பக்கம் சென்றே ஷைத்தானுக்கு வேலை இருக்காது. ஷைத்தான் உங்களை குர்ஆனின் பக்கம் நெருங்க விட மாட்டான். நம்ம மொத்த எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனா குர்ஆனை சிலர் சொன்னாங்க, குர்ஆனை படித்து உட்காராத எனக்கு தூக்கம் வருது. ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஏனென்றால் நாம் நேர்வழியிலே செல்லும் மனிதர்கள் நேர்வழியிலே செல்வது என்பது ஷைத்தானுக்கு பிடித்தக்காத காரியம். அதனால இறைவன் சொல்கிறான், ஃபைதா கரகத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓதத் துவங்குவதற்கு முன்னால் இறைவனிடத்திலே அந்த ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவேன். அடுத்ததாக நீங்கள் குர்ஆனிலே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா கருணையும் நெகிழா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்று அந்த வசனம் இறக்கப்படுகிறது. பிஸ்மில்லாவை கொண்டும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அடுத்த பிறகு என்ன செய்யணும், அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்லி நீங்கள் தொடங்க வேண்டும். ஒரே ஒரு அத்தியாயத்தை தவிர சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்துல என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதுபடி சொல்லல. கிட்டத்தட்ட 113 இடங்களிலே திருக்குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்துடைய முதலாவதாகவும், ஒரு அத்தியாயத்திலே அங்கே சூரா நம்ல் என்ற அத்தியாயத்திலே இடையிலேயும் இது வருகிறது. ஆக எதையுமே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கும். அதாவது இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அதாவது சபா நாட்டு அரசியலுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதிய பொழுது, அந்த கடிதத்தின் ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருது. அந்த சபா நாட்டை சொல்கிறார், அரசி சொல்கிறார், காலத் கூறினார், யா அய்யுஹல் மலவு இன்னி உல்கி இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த அரசி கூறினார், அரசவை பிரமுகர்களே, மிக முக்கியமான கடிதம் ஒன்று என்னிடம் போடப்பட்டிருக்கிறது. அது சுலைமானிடமிருந்து வந்திருக்கிறது. அன்றைக்கு சுலைமான் ஒரு மிகப்பெரிய பேரரசராக இருந்தார், ஒரு இறை தூதராக இருந்தார். அந்த இறை தூதர் இன்னொரு நாட்டுடைய அரசிக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் சொல்கிறார், மேலும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அது தொடங்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அப்ப இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்ற பதம் பின்னாடி வந்ததில்லை, ஆரம்ப கட்டத்திலிருந்தே இருக்கிறது. எல்லா இறை தூதர்களும் என்ன செய்யறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பதாக இந்த பிரார்த்தனையை எழுதியவர்களாக, பிரார்த்தனையை பேசியவர்களாக எதையும் தொடங்கி இருக்கிறார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பிஸ்மியை கொண்டு, பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பியுங்கள். இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீங்க ஆரம்பிக்கணும். இறைவனுடைய